Good evening, ma'am. Good evening, ma'am. Good evening. Good evening, madam. Good evening, sir. Good evening. Okay, good evening. Good evening, all. Good evening. Happy to see you all. Like, after, right, after we have completed 6 days, for 4 days or more, the course நம்ம complete பண்ணுறதுக்கு we are going to complete with the project. Okay. Good evening, Steffi. Thank you. So, thank you for your warm welcome. Good evening, Gunashekharan sir, Elizabeth ma'am. Thank you. Yep. Okay, shall we start? Iniki, we are going to cover chapter 6. Okay. Tomorrow, we'll be having some special session. We'll inform you tomorrow morning. Okay. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன ஸ்பெஷல் செஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வில் பி ஹேவிங் 15 minutes of session and then we'll be continuing with chapter 7. Okay, and then chapter 8 upcoming days like chapter 8 and 9 you will be having 15 minutes of our special sessions இருக்கும். And then chapter 9 முடிஞ்ச உடனே 9 complete ஆன உடனேமே we'll be starting our project. நிறைய பேர் வந்து certificate ஓகேன்னு இருக்கீங்க. Many people like they'll visit அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. I really encourage everyone to visit the academy, visit the place and get your certificate so that you will get to know about others and you can connect with others and you will get some exposures. You can meet some people there. Okay, you can also meet me there since we are talking through online. If at all I meet you in person, so I'll be very very happy. Okay, so then guys, those who cannot really, they cannot come, they are like out of station. Okay, okay for them, but people those who are in Chennai, please try to visit. The place will be like Nungambakkam or Santham, as I told you, that the day will be like 23rd Sunday the conduct control and timing venue maximum by tomorrow morning I'll confirm everything. ஓகேங்களா, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன். அந்த சென்னையில் தான் இருக்கும், within these two destinations, நுங்கம்பாக்கம் or Santham. Okay, இந்த ரெண்டு டெஸ்டினேஷன்ஸில் தான் இருக்கும். Right, fine. Shall we move to the class today's session? Quick-ஆ பார்த்துருவோமா? Yep. So chapter 6, chapter 5 ட்ரை பண்ணியிருப்பீங்க and I believe that எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணணும். தென் ஒன்லி உங்களுக்காக சாப்டர் 6லாம் போக முடியும். ஏன்னா ஒரு சாப்டரோட ஓவர்லேப் ஆகும். ஓகே, இப்போ சாப்டர் 6ல் என்ன பார்க்க போகிறோம்னா கோயிங் டு சி டிக்ஷனரிஸ். டிக்ஷனரி அது என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக நம்ம டிக்ஷனரிஸ்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க டிக்ஷனரிஸை? ரைட், எப்படி இருக்கும், லைக் ஒரு வேர்ட் இருக்கும், கரெக்டாக காலன் இருக்கும். நம்ம டிக்ஷனரிஸ் எல்லாமே ரெகுலர் டிக்ஷனரிஸில் ஒரு வேர்டு இருக்கும், காலன் இருக்கும், அதுக்கான மீனிங் இருக்கும். ரைட், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வேர்டு இந்த மீனிங்கோட கனெக்டாக இருக்கும். ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் abandon அப்படின்னு ஒரு வேர்டு எடுக்கிறேன்னா
காலன் கொடுத்து லீவ் அப்படின்ட்டு மீனிங் இருக்கும். ரைட்டா? am I right? ஸோ அப்போ வந்து ஒரு வேர்டு இன்னொரு வேர்டோட கனெக்ட் ஆகிருக்கும். தட் இஸ் வி கால் இட் அஸ் டிக்ஷனரி. ரைட்? அதாவதுன்னா ஒரு வேர்டு ஒரு கீ இருக்கும், அந்த கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ரைட்? ஆமாம். ஸோ வந்து இட் வில் பி லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இப்போ நீங்கள் ஃபார்ம்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். அதில் எப்படி இருக்கும்? இட் வில் பி லைக் ஃபுல் நேம் காலன் கொடுத்துருப்பாங்க. ரைட்? அங்கே கேப் இருக்கும். ஆமாம் ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்? ஸோ இட் வில் பி லைக் your age column கொடுத்துருப்பாங்க and some space இருக்கும். right? and then what will you see? and then next you will be like location. right? நீங்கள் இப்போ தான் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணீங்க. right? I have sent you the form. அதில் நீங்கள் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணீங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேமு, your full name, and then your age, your will you like the class or not அப்படின்றதுலாம் இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ வந்து என்னென்னா இதெல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு கீ. அந்த கீக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. ஆமாம் ரைட்? இந்த கீக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணுறீங்க. right? My voice is clear, right? yeah. okay, இந்த கீக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. so this is how the dictionary is going to work. நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to set ஒரு key, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போறோம். right? இப்போ அதோட இப்போ நம்ம பார்த்ததோட அட்வான்ஸ் லெவல் பார்க்க போறோம். let's see how we can do that. first of all, let me take a simple example. let me start with okay, look at this example. alien is equal to, இப்போ இந்த ஏலியன்றது வேரியபிள். ஓகேங்களா? ஏலியன்றது வேரியபிள். யூஸ்வலாக நான் வந்து பைத்தன் நம்ம அகாடமியில் பண்ணுறவங்க வந்து தே வில் டெவலப் அ கேம். ஓகேங்களா? பைத்தன் யூஸ் பண்ணி நாங்கள் ப்ராஜெக்ட் வந்து கேம் பண்ணுவோம். அண்ட் தென் வில் டெவலப் அ வெப்சைட் பண்ணுவோம். ஓகேங்களா? லைக் வி ஹாவ் அ லைக் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கூட. நாளைக்கு யூ வில் மீட் தெம். ஸோ லைக் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வில் மேக் ஒரு கேம் டெவலப் பண்ணுவோம், ஏலியன் கேம். ஸோ அதோட பேஸ் இது. ஸோ ஐ ஆம் டீச்சிங் யூஸிங் தட். அண்ட் தென் வில் டெவலப் வெப்சைட் பண்ணுவோம். அண்ட் தென் டேட்டா விஷுவலைசேஷன் பண்ணுவோம் இது பைத்தன் ப்ராஜெக்ட்டுக்கு. பட் ஐ கேனாட் கோ தட் மச் அட்வான்ஸ் ஃபார் யூ. ஐ வில் டீச் யூ சம் பேசிக்ஸ் ப்ராஜெக்ட் ஃபார் யூ. ஓகே? ஸோ லெட்ஸ் சி. ஸோ இது வந்து ஒரு கேம். ஓகேங்களா? ஒரு கேம் திங்க் பண்ணிக்கோ. இந்த கேமோட கோட் நம்ம எழுதுறோம். ஓகேங்களா? ஒரு ஏலியன் இருக்குது. இப்போ இந்த ஏலியனோட கலர் செட் பண்ணுறேன். அந்த ஏலியனோட கலர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு டிக்ஷனரினா ஐ வில் பி யூஸிங் திஸ் கர்லி ப்ரைசஸ். கர்லி ப்ரைசஸ்னால் இந்த இப்படி இருக்கல, இது கர்லி ப்ரைசஸ் நம்ம சொல்லுவோம். நம்ம லிஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? நம்ம வி யூஸ் த ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் என்னன்னு சொல்லுவோம்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்புறம் அதே போல் வந்து கர்லி ப்ராக்கெட் இந்த மாதிரி நார்மல் ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் டப்பிளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ அது போல் இந்த வந்து கர்லி ப்ரைசஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம பைத்தன் கிட்ட என்ன சொல்கிறோன்னா, ஹே ஹலோ ஐ எம் creating a dictionary அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? dictionary is always comes with key and value. this is we call it as a key and this is we call it as a value. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் காலனுக்குள்ளே கொடுத்துருப்பேன். காலனுக்குள்ளே கலர் காலனில் ஸ்ட்ரிங்குள்ளே கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் காலன் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன சொல்கிறேன்னா ஐம் கோயிங் டு டேக் ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். வேரியபிளுக்கு ஏலியன் 0ன்னு நேம் பண்ணியிருக்கேன். தட் இஸ் லைக் என்னோட கேமில் ஒரு ஏலியன் இருக்க போகுது. ஓகேங்களா? அந்த ஏலியன் என்னவாக இருக்க போதுன்னா க்ரீனாக இருக்க போது. அந்த ஏலியன் க்ரீனாக இருந்துச்சுன்னா ஐம் கோயிங் டு சே இட் இஸ் 5. ஓகேங்களா? நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கலர் காலன் க்ரீன் and I separated this thing with comma and then point colon 5. okay? நான் 5 string குள்ள கொடுக்கல because I am going to do operations. இப்போ further நம்ம பார்க்கும்போது பார்ப்பீங்க நம்ம will do operations. operationsனா என்னது? I'll use some operators, that is plus minus அப்படின்ற operator யூஸ் பண்ணி I can do. no? ஏன்னா நம்ம கேம்ஸ்லாம் டெவலப் ஆக நம்ம பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? ஸோ அதோட ஒரு பேஸ் தான். லைக் பிகினிங் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொன்னது டிக்ஷனரி எப்படி இருக்கும்? ஏர்லின்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டுக்கான மீனிங் இப்படி எழுதியிருப்பாங்க. கரெக்டாக பிகினிங் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் அது இந்த வேர்டோட இது கனெக்ட் ஆகிருக்கு. ரைட்டா? ஏர்லி நான் இப்போ டிக்ஷனரி எடுக்கும்போது ஏர்லி நான் தேடினேன்னா ஏர்லியோட என்ன வேர்டு கனெக்டாக இருக்கும்? பிகினிங் கனெக்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம தேடுவோம். கரெக்டாக ஒரு ஆர்டரில் இருக்கும், நம்ம தேடுவோம். அதே போல் தான் ப்ரோக்ராமிங்கும். ஸோ இது வந்து இப்படி தான் ஐ கேன் கிரியேட். இது நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம். வி ஆர் கிரியேட்டிங் டிக்ஷனரி. ஓகேங்களா? இங்கே தான் நம்ம டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணுறது நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ். இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டு எந்த வேரியபிள், அந்த வேரியபிள்குள்ளே இருக்கிற என்ன வேல்யூ வேணும். இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட்டில் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி யோசிச்சிருப்பீங்கன்னா இப்போ லிஸ்ட்டில் வந்து நான் என்ன எடுக்கிறேன்? டாப்பிங்ஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம். கரெக்டாக? டாப்பிங்ஸ் பார்த்துருப்போம். இப்படி தான் இருக்கும் லிஸ்ட்டு. கரெக்டாக? லிஸ்ட்டில் வந்து நம்ம வி ஹவ் கிரியேட்டட் லைக் இப்படி எடுத்துருப்போம். கரெக்டாக? க்ரீன் பெப்பர்ஸ். ரைட்?
green peppers இப்படி எடுத்துருப்போம். And then extra cheese, right? எக்ஸ்ட்ரா சீஸ். இது வந்து நம்ம லிஸ்ட் எடுத்திருப்போம், கரெக்டுங்களா? இந்த லிஸ்ட்டு நம்ம வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணியிருப்போம், எப்படி பிரிண்ட் பண்ணியிருப்போம், திங்க். ஓகே, எப்படி போட்டிருப்போம், நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பிரிண்ட் கொடுக்கும்போது பிரிண்ட் டாப்பிங்ஸ், ரைட்? டாப்பிங்ஸ்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வில் யூஸ் த ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா 0ன்னு கொடுப்பேன். அதே போல் செகண்ட் எலிமெண்ட்னா என்ன கொடுப்பேன், 1ன்னு கொடுப்பேன், ரைட்டா? செகண்ட் எலிமெண்ட்னா என்ன கொடுப்பேன், 1ன்னு கொடுப்பேன். This is how I'll print my list. இப்போ டிக்ஷனரியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே நான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குற மாதிரி டிக்ஷனரியில் நான் கீ வேல்யூஸ் யூஸ் பண்ணுவேன். திஸ் இஸ் மை கீ, ஓகேங்களா? திஸ் இஸ் மை வேல்யூ, ரிமெம்பர் தட். இது கீ, இந்த கீயோட வேல்யூஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ ப்ளீஸ் ட்ரை டு கனெக்ட். இப்போ இங்கே நான் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பண்ண ஃபார்ம்ஸ் தான், ரைட்டா? இப்போது இந்த ஃபார்மில் என்ன இருக்குது, இந்த வாட்ஸ்அப் நம்பர், இது எல்லாமே கீ, ஓகேங்களா? இது எல்லாமே கீ. நான் உங்ககிட்ட இருந்து இன்புட் வாங்குறேன். அந்த இன்புட் வாங்குறது தான் எனக்கு வேல்யூஸ். இன்புட் பற்றி நம்ம நாளைக்கு பார்ப்போம், எப்படி நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து இன்புட் வாங்கலாம் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு கீயோட ஒரு வேல்யூ அசோசியேட் ஆகிருக்கு. ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நான் போகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கேளுங்க. அந்த செட் பாயிண்ட் விட்டுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுமா. அங்க ஒரு கேப் விட்டுக்கிறீங்களா மேம், அப்புறமா தீலன்னு அனுப்பிச்சுக்கிறீங்கன்னா நின்னுக்கு மேம். அது நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக அப்படி எழுதியிருக்கேன். யூ கேன் கிவ் கேப் ஆர் கிவ் வித்தவுட் கேப்பும் பண்ணலாம். லெட் மீ ரன் திஸ். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டல, ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, க்ரீன் 5 அப்படின்னு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா ஏலியன் கலர் அப்படின்னு கொடுக்கும்போது ஏலியன் வேரியபிள் என்னோட கீ, ஓகேங்களா? இட்ஸ் டேக்கிங் த கீ. என்னோட வேல்யூஸை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இட்ஸ் பிரிண்டிங் த வேல்யூ, ஓகேங்களா? க்ரீன் அண்ட் 5 எனக்கு பிரிண்ட் பண்ணுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் அந்த கீ எடுத்து நான் வேல்யூஸ் மட்டும் இப்படி தான் நம்ம டிக்ஷனரியில் தேடுவோம். லைக் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு சொல்லுங்கள். இப்போ நான் ஏதோ ஒரு வேர்டு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒரு டிஃபிகல்ட் வேர்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். லைக் ஏதாவது லைக் எனக்கோ டக்குன்னு வர மாதிரி. சரி, சம்திங் லைக் ஏதோ ஏதாவது சொல்லுங்கப்பா. எனக்கும் வரல. ஓகே, இப்போ வந்து மீனஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு வச்சுக்கோங்களேன். மீனஸ்ட், MEANEST, ஓகேங்களா? மீனஸ்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, ஸோ இதோட மீனிங் யாருக்கு தெரியும்? மீனஸ்ட்னா என்ன? ஓகே, ஃபைன். கூகுள்லாம் போட்டு ட்ரை பண்ணாதீங்க. மீனஸ்ட் டிக்ஷனரி நீங்கள் எப்படி தேடுவீங்க? எம் எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க, எங்கே இருக்குது பார்ப்பீங்க, எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க. அப்புறமா அந்த டிக்ஷனரிக்குள்ளே அது எப்படி இருக்கும்? மீனஸ்ட் இஸ் ஈக்குவல் டு புவரஸ்ட்டு அப்படின்னு சேவ் ஆகிருக்கும், ஓகேங்களா? மீனஸ்ட்டு, புவரஸ்ட்டு, ஷாபியஸ்ட்டு இதெல்லாமே அதுக்கு மீனஸ்ட்டு, புவரஸ்ட்டு, ஷாபியஸ்ட்டு, ஓகேங்களா? அண்ட் தென் லைக் அதோட ரெகுலர் வேர்ட்ஸ் எல்லாமே அப்படியே கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம ரைட் இப்படி தான் இருக்கும். ஸோ அதே தான் ஒரு கீ இருக்குது, ஓகேங்களா? அந்த கீயோட வேல்யூஸ் அசோசியேட் ஆகிருக்கு. இங்கே நான் ஒரு வேல்யூஸ் தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது வில் சி நிறைய வேல்யூஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதும் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்ப்போம். So accessing the values, this is how we can access the value. So first ஒரு key இருக்கு, வேல்யூ இருக்கு. இந்த வேல்யூவை இந்த எப்படி நான் வந்து டிக்ஷனரியில் இந்த வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணுறதுன்னா, this is how I should access. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா this will return the value associated with the key, ஓகேங்களா? இந்த கீ என்ன? கலர். இந்த கலருக்கு என்ன வேல்யூ அசோசியேட் ஆகிருக்கு? க்ரீன் அசோசியேட் ஆகிருக்கு. அது மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். லெட் மீ ரன் அண்ட் ஷோ திஸ். green, can you see that? Okay, இப்போ நியூ பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், கலர் green 0.5. இப்போ பாருங்கள், நியூ பாயிண்ட். ஓகே, நியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கொண்டு வரேன். அண்டர்ஸ்டாண்ட் யூர் இஸ் ஈக்குவல் டு ஏலியன் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏலியனோட பாயிண்ட் ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா டைரெக்டாக பிரிண்ட் அப்படி கொடுக்காம, do you remember this? நம்ம லிஸ்ட்டில் இதே மாதிரி பார்த்துருப்போம், கரெக்டாக? நம்ம லிஸ்ட்டில் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி டாப்பிங்ஸ், ஓகேங்களா? நான் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். டாப்பிங் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வேல்யூவை இப்போ நம்ம பிரிண்ட் கொடுப்போம், கரெக்டாக? அது இப்படியும் கொடுக்கலாம்.
அண்ட் இன்னொரு பாசிபிலிட்டி என்ன நம்ம கொடுப்போம்னா வில் ரைட் லைக் திஸ். என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுத்து அதுக்குள்ளே நான் இந்த வேல்யூவை சேவ் பண்ணலாமா, டிபி ஆர் சம்திங் லைக் இந்த வேல்யூவை நான் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோட நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன கொடுக்கலாம், பிரிண்ட். ஓகேங்களா, பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த வேல்யூஸ் வரும்ல. அதே தான் நம்ம டிக்ஷனரிலையும் பண்ணுறோம். நியூ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்குள்ளே நான் அந்த வேல்யூவை அசோசியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் யூ ஹேவ் ஏர்ன்ட் நியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். இஸ் தட் கிளியர்? ஹவ் ஐ எம் ஸ்டோரிங் திஸ் வேல்யூ அண்ட் ஆல்சோ ஆக்சஸிங் இட். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வரும், you just earned 5 points. ஓகேங்களா, F format கொடுத்து I'm connecting this. Is that clear? Is that clear? போடுங்க, thumbs up போடுங்க, chatல எஸ் போடுங்க, பி ஃபயராக இருங்க, கிளாஸில் அப்படியே டல்லாக இருக்காதீங்க, மேக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் வாவ் எக்ஸைட்டட். ஓகே, எப் பேசுங்க, கிளாஸ் நிறைய பேசுங்க, கனெக்ட் ஆகுங்க, பில்ட் யுவர் கனெக்ஷன்ஸ், தட் இஸ் வேர் யூ வில் க்ரோ. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏலியன் இஸ் ஈக்குவல் டு கலர் க்ரீன் 0.5 பிரிண்ட் ஏலியன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு எப்படி வரும்ன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஓகே, பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். ஓகே, பிரிண்ட் ஏலியன் வெறும் கொடுத்தா எப்படி வரும், நம்ம லிஸ்ட்டில் பார்த்துருப்போம். லிஸ்ட்டில் நமக்கு எப்படி வந்திருக்கும், அப்படியே லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி எனக்கு டிக்ஷனரியும் பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ now look at this. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், I am creating new values. Alien x position is equal to 0, y position is equal to 0. Okay, and alien is equal to 0. இங்கே நான் வந்து ஒரு புது வேல்யூவை இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, புது வேல்யூவை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது அதோட கீயும் நான் சொல்கிறேன். இது வந்து கீ கொடுத்து வேல்யூ ஆட் பண்ணுறேன், கீ கொடுத்து வேல்யூ ஆட் பண்ணுறேன். கேன் யூ கெட் திஸ்? நான் இங்கே வந்து ஏலியன்ற வேரியபிளுக்குள்ளே ஆல்ரெடி 2 பேர்ஸ் இருக்குது. நான் இன்னும் ஒரு 2 பேரை ஆட் பண்ணுறேன். நான் என்ன சொல்கிறேன்னா ஏலியனோட எக்ஸ்போசிஷன், அதாவது நம்ம வந்து ஒரு கேம் டெவலப் பண்ணுறோன்னா லைக் அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்க போகுது அப்படின்றது எக்ஸ் ஒய் ஆக்சஸில் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எக்ஸ்போசிஷன் அண்ட் ஒய் பொசிஷன். ஓகேங்களா, அதோட எக்ஸ்போசிஷன் ஒய் பொசிஷன் என்னன்றதை நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்போசிஷன் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு என்ன வருது, ஃபஸ்ட்டு வந்து கலர் க்ரீன் 0.5 மட்டும் தான் இருந்துச்சு. Now it's move on to color green 0.5, x position 0, y position 25. Right? இப்போ நம்ம வந்து இது லிஸ்ட்டில் வந்து அப்பெண்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக அப்பெண்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் we are adding. எப்படி நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு அப்பெண்ட் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே this is how will add. ஓகேங்களா, is that clear? Okay, let me move on to the next. இப்போது எப்படி நம்ம லிஸ்ட்டில் வந்து வெறும் எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும், ஒரு வேரியபிள் கொடுத்து நம்ம எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். ரைட்டா, நான் ஏன் லிஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறேன்னா நான் சின்னதாக உங்களுக்கு ரீகால் கொடுத்துட்டே வரேன் நடுவில். ஓகேங்களா, இப்படி நம்ம எம்டி லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். எம்டி வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, திஸ் இஸ் ஹவ் யூ வில் க்ரியேட். ஓகேங்களா, எம்டி வேரியபிள் க்ரியேட் பண்ணணும்னா இப்படி தான் நீங்கள் எம்டி வேரியபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, கரெக்டாக ஸ்ட்ரிங் கொடுத்து எம்டி வேரியபிள் க்ரியேட் பண்ணுவீங்க. இப்படி தான் நம்ம எம்டி டிக்ஷனரியும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எம்டி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அதில் ஆட் பண்ணுவோம்னா ஏலியன் கலர் கீ கொடுத்து அதோட வேல்யூ கொடுப்போம், ஏலியன் பாயிண்ட்ஸ் கீ கொடுத்து அதோட வேல்யூ கொடுப்போம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன வருது, ஏலியன் பிரிண்ட்னு கொடுத்த உடனேமே ஏலியன் கலர் க்ரீன் 0.5 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. கேன் யூ see that? Let's see how we can modify the values in dictionary. டிக்ஷனரியில் எப்படி வேல்யூஸை மாடிஃபை பண்ணலான்றது பார்ப்போம். ஏலியன் இஸ் ஈக்குவல் டு கலர் க்ரீன் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் த ஏலியன் இஸ் ஏலியன் கலர் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். ஏலியன் இஸ் ஈக்குவல் டு கலர் க்ரீன், பிரிண்ட் த ஏலியன் இஸ் ஏலியன் ஆஃப் கலர். ஓகேங்களா, அப்படி தான் இதுதான். ஓகேங்களா, கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது எப்படி வரும், க்ரீன் வரும். த ஏலியன் கலர் இஸ் க்ரீன் அண்ட் தென் ஏலியன் கலர் இஸ் ஈக்குவல் டு எல்லோன்னு மாற்றுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஐம் சேஞ்சிங் த வேல்யூ. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஏலியன் கலர் இஸ் எல்லோ, த ஏலியன் இஸ் கலர் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ ரன் திஸ். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ see this, என்ன வருது, the alien color is green அப்படின்னு வருது. ஓகேங்களா, let me remove this hashtag.
இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு என்ன வருது alien is green and the alien is now yellowன்னு வருது. ஏன்னா இங்கேயே நான் print கொடுத்துருக்கனால first it will run here, the alien is green set ஆகும். Next it will go, update ஆயிருக்கு, now yellow. Okay, is that clear? Is that clear? Yes, no, yes, okay, that's good everyone. Okay, let's see some or real life application mari paapom, how like we can track the position. Okay, track the position of alien. So this is how we'll track the position in the game. A simple game, okay, not a big game at all, but we are used to play the game. When we create the game, no, usually students will be very much excited, they feel very very creative and they feel like they have created something. Yes, adinra madri my students. So yeah, you can also do that. If you want to continue with this, just call us and approach us. You can also do, or you can also create these kind of stuffs. Okay, and you can also create own website page for yourself. Like எப்படி உங்களுக்கு ஒரு LinkedIn page இருக்கோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு website page create பண்ணலாம். So those things will teach you how to do those things. Okay, so alien இப்போ பாருங்க, alien is equal to x position 0, y position 25, speed medium நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க, இப்போ என்னோட ஏலியன் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும்னா எக்ஸ் பொசிஷன் 0ல் ஒயில் 25ல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். அப்போது வந்து எங்கே இருக்கும் நீங்களே வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ எங்கே எப்படி இருக்கும்னுட்டு, ஸோ ஐட் ஷுட் பி இன் சென்டர். நம்மளோட வந்து ஃப்ரேமில் வந்து இப்போ நீங்கள் எப்பயுமே போடுற மாதிரி இது ஒய் இது எக்ஸ்ன்னு இருக்காது. ஓகேங்களா, நம்மளோட ஃப்ரேமில் it will be different when we do it in a Python. ஓகேங்களா, ஸோ x will be this and y will be this தான். ஸோ it will be like moving here and here. ஓகே, நமக்கு மேலேருந்து கீழே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம கீழேருந்து மேலே கால்குலேட் பண்ணுவோம், ஆனால் அப்படி இருக்காது. நம்மளோட ஃப்ரேம் நம்ம செட் பண்ணுற ஃப்ரேமில் வந்து கீழேருந்து அப்சைட் டவுனாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் my x position is 0, y position is 25 அப்படின்னு நான் சொல்கிறேன். Is that clear? And then print original position of the x position. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஏலியன் எங்கே இருக்குது அப்படின்றத என்னோட print original position சொல்கிறேன். ஸோ ஒரிஜினல் பொசிஷன் சொன்னதுக்கப்புறமா அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, என்னோட இஃப் மை ஏலியனோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் இஃப் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ என்னோட ஏலியன் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இஃப் த ஏலியன் ஸ்பீட், ஓகேங்களா, அதோட ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஒரு மார்க் கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ மை ஏலியன் ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கீஸ் யூஸ் பண்ணி வேல்யூஸை கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, செக் பண்ணணும் இந்த கீ. ஓகேங்களா, இப்போ இதென்ன பண்ண இஃப்னாலே கண்டிஷன் செக் பண்ண போகுது. ஓகேங்களா, இஃப் வந்து ஏலியன் எடுத்துகிட்டு ஸ்பீடுக்கு போய் பார்க்கும். ஸ்பீடோட வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு மீடியம் தானே இங்கே இருக்குது, ஸ்லோவான்னு செக் பண்ணும். இல்லை, ரைட்டா, அப்போது இன்க்ரிமெண்ட் இது ஆகாது. எலிஃப் கொடுத்துருக்கேன். ஏன்னா எலிஃப் ஏன் கொடுத்துருக்கேன்னா எனக்கு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே போதும், எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆக தேவையில்லை. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா, எலிஃப் ஏலியன் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு மீடியமானு பார்ப்போம். எஸ், ஸோ எக்ஸ் இன்க்ரிமெண்ட் ஈக்குவல் டு 2 வந்துடும், எல்ஸுக்கு போகாது. ஓகே, ஸோ நவ் ஏலியன் இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ணுறேன், ஏலியன் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ஏலியன் மை எக்ஸ் பொசிஷன். ஓகே, மை எக்ஸ் பொசிஷன் ப்ளஸ் எக்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். எக்ஸ் இன்க்ரிமெண்ட்ன்றது இங்கே நான் போட்டிருக்க வேரியபிள். அதாவது மை எக்ஸ் பொசிஷன் என்ன, இங்கே 0ல் தான் இருக்குது. என்னோட எக்ஸ் பொசிஷன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ என்னோட எக்ஸ் பொசிஷன் 0னா நான் அது வந்து ஸ்பீடாக இருந்துச்சுன்னா, என்னோட ஸ்பீட் வந்து மீடியமாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா பாயிண்ட் வந்து 2 ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது வந்து நான் எப்படி ஆட் பண்ணுறேன்னா, எக்ஸ் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்க பொசிஷன் ப்ளஸ் இது என்னுடைய கரண்ட்டாக இருக்க பொசிஷனை கொடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். த நியூ பொசிஷன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ப்ளஸ் த இன்க்ரிமெண்ட். ஓகேங்களா, த ஓல்டஸ்ட் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் நான் வந்து புது பொசிஷனுக்கு வர முடியும். இஸ் தட் கிளியர்? இந்த ஸ்டெப் புரியுதா உங்களுக்கு? லைக் எப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு கோ டு அ நியூ பொசிஷன், ஒர்க்கில் ஜாபில் போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிற பொசிஷனோட நியூ ஸ்கில்ஸ் ஆட் பண்ணது தான் யூ வில் பி எக்ஸல். ரைட்டாக அப்டேட்டட் வெர்ஷன் நீங்கள் வர முடியும். அதே தான் இங்கே கொடுத்துருக்கோம். நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு வெர்ஷன்லேருந்து. அப்போது ஓல்டு பொசிஷன் ப்ளஸ் த இன்க்ரிமெண்ட் பண்ணி எனக்கு த பிரிண்ட் த நியூ பொசிஷன் வரும். இப்போ ஆல்ரெடி 0ல் தான் இருக்குது. இப்போ இங்கே என்ன ஆகும்னா 2 ஆட் ஆகும். அப்போ என்ன வரும்னா இங்கே வந்து 2 தான் எனக்கு வரும். The original position was 0. My new position is 2. Is that clear? Is that clear? Am I making sense? Can you get the point? Yeah. Okay, good. Right?
ஓகே லெட்ஸ் இப்போ வந்து இப்போ மீடியம் இருந்தது வேறு ஏதாவது இருக்குன்னா அப்போ என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து வேறு எதுவுமே கொடுக்கல, கண்டிஷனே கொடுக்கல, எல்ஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ மீடியமுக்கு பதிலாக ஃபாஸ்ட்னு கொடுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும், என் பொசிஷன் இஸ் 3ன்னு வரும். ஃபாஸ்ட்னு இல்லாமல் டேம் ஸ்லோ அப்படின்னு கொடுத்தாலும் கூட எனக்கு என்ன வரும்னா 3 தான் வரும். ஏன்னா நான் அதுக்கு மேலே எந்த கண்டிஷனும் எழுதலை. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்லோவாக செக் பண்ணு, மீடியமாக செக் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்கேனே கண்டி. நான் என்ன கொடுக்கல, இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னா சொல்லலை. ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் கேம் டெவலப் பண்ணும்போது பார்ப்போம். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டீச் யூ, ஐம் ஜஸ்ட் கிவிங் திஸ் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே ஓகே தென் இப்போ நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்க்க போகிறோம். எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இதில் லிஸ்ட்டில் யூஸ் பண்ண மாதிரி டெல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ டெல் ஏலியன் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன்னா அது வந்து பாயிண்ட்ஸ் எனக்கு ரிமூவ் ஆகிடும். இது டெல்லுனாலே பெர்மனெண்ட் டிலீட் பண்ணுறது, அது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. பெர்மனெண்ட்டாக டிலீட் பண்ணுறது டெல்லுன்னு. Okay, and then next we are going to see another one more example. Let's see this. இப்போ இங்கே பாருங்கள் ஃபேவரட் லாங்குவேஜஸ் கொடுத்துருக்கேன். ஜென்னுக்கு பைத்தான் பிடிச்சிருக்கு, சாராக்கு சி லாங்குவேஜ், ஈவேர்டுக்கு ரஸ்ட் பிடிச்சிருக்கு, ஃபிலிப்க்கு பைத்தான் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் லைனாக எழுதாமல் ஜஸ்ட் ஃபார் ஒரு ஸ்மால் கிளாரிஃபிகேஷன், ஒரு கிளாரிட்டிக்காக நான் இதை எப்படி எழுதுவேன்னா லைக் ஐ டீச் யூ. இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்றதை காட்டுறேன். இப்போ யூஸ்வலாக நீங்கள் இப்படி தான் இருக்கும், கரெக்டாக இப்படி தான் இருக்கும், ரைட்டா. நீங்கள் வந்து உங்களுடைய வாட் தட் உங்களுடைய நிஜமாக டேட்டா எடுத்து பார்த்தாலும் உங்கள் டேட்டாஸும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கிட்டில் போயிட்டுலாம் எடுத்தீங்கன்னா கூட. பட் ஐ வாண்ட் டு லைக் ஒரு ஆர்டர்டாக பார்க்க நீட்டாக இருக்கணும், எனக்கு பார்க்கறதுக்கு படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ஒன்றும் பண்ணலை, நான் வந்து டிக்ஷனரி கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். ஓகேங்களா, அது இங்கே வந்துடுச்சு கரெக்டாக. தென் அதுக்கப்புறம் நான் டைப் பண்ணுறது எல்லாமே ஒரு என்ட்ரு கொடுத்து டைப் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஆனால் கமா இருக்கணும். ஓகே, கமாக்கு அப்புறம் தான் நான் டைப் பண்ணுவேன், என்ட்ரு கொடுப்பேன். இஸ் தட் கிளியர்? இப்போது இந்த கர்லி பிரேசஸ் இங்கே முடியும். இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ரீடபிளாக அழகாக இருக்குது, ரைட்டா? புரியுதா? போலாமா, நெக்ஸ்ட் போலாமா? 5th லைன்ல அந்த கமா தேவையா மேம்? 5th லைன்ல ஆமா தேவை. எஸ். Okay, because that is the last one, right? Fill equal to Python is the last one, right? ஆமா ஆமா, நமக்கு இது இங்க கீழ பிரைசஸ் கொடுக்கறோம்ல, we need that. Okay. 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 It is a good practice. எப்பவுமே நீங்க வந்து ஒரு கமா வெச்சுக்கிறது இனிஷியலா இருக்கும்போது you always you need that comma. Okay. Okay, let's move on to the next. 1 minute. Yeah. வந்துருச்சா? ஓகே. ஸோ லாங்குவேஜ், ஃபேவரட் லாங்குவேஜ் சாரா.title. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே தான் சாரா. now I'm taking it. ஓகே, I'm taking it, I'm running. இது புரியுதான்னு பாருங்கள். லாங்குவேஜ் ஒரு வேரியபிள் எடுக்கிறேன், ஃபேவரட் லாங்குவேஜ்ன்றது என்னோட வேரியபிள், கீ எடுக்கிறேன், டாட்.title வெர்ஷனில் போடுறேன், அண்ட் எடுத்து இதுக்குள்ளே போட்டதை சாராஸ் ஃபேவரட் லாங்குவேஜஸ் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். Can you see that? Sarah's favorite language is C. Okay? Okay, no questions. Okay, next போவோம். Okay, yeah. Let's see this problem first. Okay, இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஏலியன் கலர் green, ஸ்பீடு ஸ்லோ. ஓகேங்களா, இந்த இடத்துல பாயிண்ட்ன்ற கீயே இல்லை, பட் ஐ எம் ரைட்டிங் print alien point அப்படின்னு நான் சொல்கிறேன். let me run this. இப்போ எனக்கு என்ன வரும், obviously it will show error. ஓகே, என்ன காட்டுது, obviously it is showing error. Can you see that? Yes, right? Okay, good. அப்போது இந்த எரரை இப்போ ஆனால் இங்கே பாயிண்ட் இல்லை, ஏன் அந்த பாயிண்ட் இல்லை, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியுதில்லை அப்படின்னும் போது இது ஏன் எங்கே ஹெல்ப் ஆகும்னா, when you create, ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணுறீங்கன்னா obviously you'll be writing like
நிறைய மாடியூல்ஸ், இது எல்லாமே மாடியூல்ஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. .pyல இருக்கிறது எல்லாமே மாடியூல்ஸ். இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. இம்போர்ட்லாம் நம்ம வந்து சாப்டர் 8ல் பார்ப்போம் ஓகேங்களா. சாப்டர் 8ல் இம்போர்ட் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணும்போது வில் பி ஃபர்கெட் நம்ம போட்டோமா இல்லையான்னுட்டு. அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி கொடுத்து எரர் வரும். இந்த எரரை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த எரரை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஐ திங்க் ஹியர் this is not. Yeah, okay. இப்போ இந்த இடத்துல பாருங்க, look at here carefully. இப்போ color green, speed slow, point value alien get அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். points no points value assigned அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா பாயிண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஏலியன் ஓகேங்களா. இங்கே ஒரு ஃபங்க்ஷன், இங்கே ஒரு மெத்தட் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் மெத்தட் ஓகேங்களா. மெத்தட்னா என்ன, ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, சாப்டர் 8, 9ல் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா 2 வேல்யூஸை வாங்குது, பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு நோ பாயிண்ட்ஸ் வேல்யூ அசைன்ட் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம், இதுக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா இந்த ஏலியன்ற வேரியபிளில் போயிட்டு பாயிண்ட்ஸுன்ற கீ இருக்கா போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி இந்த பாயிண்ட்ஸுன்ற கீ இல்லைன்னா எனக்கு நோ பாயிண்ட்ஸ் வேல்யூ அசைன்ட் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ பிரிண்ட் த பாயிண்ட் வேல்யூ நான் சொல்கிறேன். லெட் மீ ரன் திஸ். Can you see the other thing? Can you see the output? Yes, no point value assigned. Yep. Okay, so get function purida. Okay, next போவோம். I'll send you the sums for this. இப்போ இது வரைக்கும் புரியுதுன்னா நோ ப்ராப்ளம். இல்லை டவுட்டு கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு யாராவது இங்கே இருக்கீங்களா? நோ ரைட்? ஷல் ஐ மூவ் ஆன்? ஷல் ஐ மூவ்? ஃபைன். ஓகே, லெட்ஸ் see this. இப்போ நம்ம வந்து டிக்ஷனரியில் எப்படி லூப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. டிக்ஷனரியில் how we can loop. See, இந்த கமா இருக்குல்ல, இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஓகே, பட் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஆல்வேஸ் யூஸ் கமாஸ் ஓகேங்களா. அங்கே நீட் இருக்குது இல்லை அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வென்எவர் இட் இஸ் லைக் இட் இஸ் யோர் சேஃபர் சைட். இனிஷியல் டைமில் my students will ask this kind of question, but I always say it is needed. Okay, it is needed. You just practice to make comma, and poga poga you will get to know that is like you will understand it. The practice will be there. So appo vandu you will understand whether it is needed there or not அப்படின்றது. So initial stage la I will always say it is needed. Okay, இந்த commas இந்த ஒரு டைம் போடும்போது ஓகே, இப்போ லூப் பண்ண போகிறோம். see look at this. நான் யூசர் நேம் எடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம். ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ நம்ம வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல. இப்போ ஃபார்ம்ஸ்லாம் கீஸ்லாம் வாங்குறோம்ல, இமெயில் ஐடி, வாட் யூ ஆர் டூயிங், வில் யூ கம் அண்ட் கலெக்ட் யுவர் சர்டிஃபிகேட் ஆஃப் அதர் பர்சன், இஃப் யூ ஆர் த ஃபேமிலி மெம்பர்ஸ், வாட் ஆர் தே, அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ சேம் திங். ஸோ அதே தான் இங்கே நான் யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஃபர்மி, என்ரிக்கோ, ஃபம்மி அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ வந்து அவரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ரிக்கோ, லாஸ்ட் நேம் வந்து ஃபர்மி, சம் நேம் ஓகேங்களா, சம் ஃபாரின் நேம். அதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம எப்படி நம்ம லூப் பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து வெறும் கீஸ் மட்டும் லூப் ஆகணும், வெறும் வந்து வேல்யூஸ் மட்டும் லூப் ஆகணும், கீயும் வேல்யூஸ் சேர்த்து லூப் ஆகணும். இதெல்லாம் எப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பே அட்டென்ஷன். இஃப் அட் ஆல் நாட் பேயிங் அட்டென்ஷன் ப்ளீஸ் பே அட்டென்ஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டில் எப்படி பார்த்துருப்போம், ஃபார் கார்ஸ் அண்ட் கார்ஸ். ஓகே, கார்ஸ் அண்ட் கார்ஸ் சேம் லைக் த டிக்ஷனரியில் நமக்கு 2 இருக்குது ஓகேங்களா. 2 வந்து வேரியபிள்ஸ் இருக்குது, வேல்யூஸ் இருக்குது, கீ அண்ட் வேல்யூ 2 இருக்குல்ல. அதனால we are using for key comma value ஓகேங்களா in users dot item. எதில் இருக்குது, யூசர்ஸில் இருக்குது. டாட் ஐட்டம் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா
அது வந்து it's a function which will go and take the keys and values from the என்னது டிக்ஷனரிலேருந்து எடுக்கும். நம்ம யூஸ்வலாக இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், பட் ஆனால் இங்கே நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இஸ் தட் கிளியர்? for key values in users dot items அப்படின்ற இடத்துல. So we have to use this. So then only it will bring all the keys and values. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா print keys மட்டும் print பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ keys என்னெல்லாம் இருக்குது? யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இது எல்லாமே என்னோட கீ கரெக்டாக. அண்ட் print the values around. values என்ன இருக்குது? ஈஃபெமி, என்ரிக்கோ, ஃபெர்மி. ஓகேங்களா? அப்போ keys எல்லாமே எனக்கு print ஆகும், values எல்லாமே print ஆகும். இது எப்படி ரன் ஆகும் அப்படின்றத பாருங்கள். இப்போ print கொடுத்துருக்க ஃபார் லுக்குள்ள இப்போ வந்து இதுதான் என்னோட print இது for keys and values in super user dot item. user dot items யூசருக்குள்ளே போகும், யூசர் டேட்டில் போயிட்டு keys and values. இப்போ கீ தான், இந்த கீ எடுத்துக்கும், யூசர் நேம், இங்கே கீ கொடுக்கும், வேல்யூ என்ன ஈஃபர்மி, இது போய் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அகெயின் இட் வில் கோ டேக் த ஃபர்ஸ்ட், கீ என்ன ஃபர்ஸ்ட், வேல்யூ என்ன என்ட்ரிக்கோ. ஓகேங்களா? திருப்பி இட் வில் கோ, கீ என்ன லாஸ்ட், வேல்யூ என்ன ஃபர்மி. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் இட் வில் கோ அண்ட் பிரிண்ட். லெட் மீ ரன் திஸ். ஸோ இப்போ சொன்ன மாதிரி வந்திருக்கா? கீ யூசர் நேம், வேல்யூ ஈஃபர்மி, key first name, value Enrico, key last, value Fermi. Okay, is that clear? Purida, how we are looping through this? Okay, okay, then let's move on to the favorite languages. Okay, இப்போ இதில் எப்படி லூப் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ 4 பேர் இருக்காங்க. ஃபார் நேம்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? இன் ஃபேவரட் லாங்குவேஜ் டாட் ஐட்டம் நான் கொடுத்துருக்கேன். கீ வேல்யூஸ். இப்போ இந்த கீ வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணுமா? கரெக்ட் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுமா? அப்படிலாம் இல்லை. we can use both, like you can use any variable. it is like we are creating a variable. you can use k, v, x, y, you can use anything. Okay, not keys and values are necessary. For names comma language in favorite language dot item, and then I'm using this name and the title here. this favorite languages language அப்படின்னு கொடுத்துருக்கேன், அவங்க language word. Let's see this. So Jen's favorite language is Python, Sarah's favorite language is C, Ewart's favorite language is Rust, Phil's favorite language is Python. Can you see that? Was it good? Okay. இப்போ ஓகே மேம், கீஸ் அண்ட் வேல்யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு வேல்யூஸ் மட்டும்தான் லூப் ஆகணும், கீஸ் மட்டும் தான் லூப் ஆகணும். எப்படி பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு கீஸ் மட்டும் பார்ப்போம். ஃபார் நேம் இன் ஃபேவரட் லாங்குவேஜ் டாட் கீஸ். ஓகே, அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே நான் ஒரு வேரியபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அது உள்ளே என்ன பண்ணுறேன்னா எனக்கு கீஸை மட்டும் எடுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ ரன் திஸ். இப்போ எனக்கு என்ன வருது? கீ மட்டும் தான் வருது. ஜென், சாரா, ஈவர்ட், ஃபில். ஓகேங்களா? கீ மட்டும்தான் எனக்கு இங்கே வந்திருக்கு. கேன் யூ see the screen? People, can you see my screen? Jen, Sarah, Edward and Phil. Okay. இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம கீ யூஸ் பண்ணுறோம், பட் ஆல்வேஸ் யூஸ் கீஸ் இல்லாமலையும் we can run this. ஓகே, Jen, Sarah, Edward, Philip. ஓகேங்களா? ரன் பண்ணலாம். and then கீஸ்க்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓகே, லெட்ஸ் see how we can work inside the இதுக்குள்ளே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐம் டேக்கிங் இன்னொரு வேரியபிள். ஐம் சேயிங் ஃபிலிப் அண்ட் சாரா. ஓகேங்களா? ஃபிலிப் அண்ட் சாரா ஃபார் நேம்ஸ் இன் ஃபேவரட் லாங்குவேஜ் கீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கீஸ் வச்சு லூப் பண்ணுறேன், ஃபார் கொடுத்து லூப் பண்ணுறேன். பிரிண்ட் த ஃப்ரெண்ட் நேம். ஓகேங்களா? ஃபார் நேம்ஸ் இன் ஃபேவரட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இருந்து கீஸை மட்டும் நான் லூப் பண்ணுறேன். and then I'm giving a format hi name dot title. okay, if the name in name, can you understand? name in friends is in the variable. இப்போ for குள்ள if, can you see? for குள்ள if இருக்கு. if the name in friends இருந்துச்சுன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா லைன் உங்களுக்கு, language is equal to favorite language name dot title. லாங்குவேஜ் நீங்கள் ஒரு புது வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஃபேவரட் லாங்குவேஜ் நேம், அவங்க நேம். ஓகேங்களா? நேம்ஸ் தென் நேமு இதெல்லாம் லூப் பண்ணுறோம். நேம் டாட் டைட்டில் கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்டாப் ஸ்பேஸ் நேம், இந்த நேம் டைட்டில் ஐ see you, you love language. லாங்குவேஜ் என்னது? ஃபேவரட் லாங்குவேஜ் நேம் அப்படின்னு கொடுத்தா என்னது? ஃபேவரட் லாங்குவேஜ் நேம் அப்படின்னா இந்த வேரியபிள் யூஸ்வலாக நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? இதில் டிக்ஷனரிக்குள்ளே ஹவு யூ வில் டூ தேட். ஓகேங்களா? இப்படி தானே ஏலியன் இப்படி தானே பண்ணணும். ஏலியன்
ஓகே ஏலியன் கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுத்தோம் we wrote கொடுத்துட்டு we wrote what did I wrote? Okay, I'm sorry, wait. Okay. So print கொடுத்து okay print கொடுத்துட்டு curly braces, okay, and then we open the key என்ன key points, okay, points னு கொடுத்துட்டோம் கரெக்ட்டா. So this is how we wrote, right? இப்படி தான் நம்ம பண்ணோம். And then இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், languages, favorite languages, name dot title, print name dot title I see you love language அப்படின்னும் போது என்னது இங்கே favorite language ஓட நேம் என்ன இருக்குது. ஸோ நேம், இந்த நேம் இதுதான் நம்ம லூப் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகும்னா favorite languages நேம் ஒன்றுனா எடுக்கும் gen dot title, ஓகேங்களா. இப்போ ஜென்குள்ளே என்ன இருக்குது, பைத்தன் இருக்குது, அண்ட் சாராக்குள்ளே என்ன இருக்குது, சி இருக்குது, யூவர்ட்ஸ்குள்ளே என்ன இருக்குது, ரஸ்ட் இருக்குது, ஃபில்க்குள்ளே எனக்கு பைத்தன் இருக்குது. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ லாங்குவேஜ்குள்ளே எனக்கு என்ன வரும்னா ஃபேவரட் லாங்குவேஜ் டாட் நேம்ஸ். ஆனால் எனக்கு இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், இஃப் த நேம்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, ஃபிலிப் அண்ட் சாரா. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன், ஹாய் ஜென், ஹாய் சாரா, சாரா ஐ லவ் யூ, சி யூ லவ், ஐ சி யூ லவ் லாங்குவேஜ், ஓகேங்களா. சாரா ஐ சி யூ லவ் லாங்குவேஜ், ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு ஃபிலிப் அண்ட் சாரா நான் கொடுத்துருக்கேன். இங்கே நான் ஃபார் லுக் பண்ணுறேன், ஜென்ரலாக ஃபார் நேம் இன் ஃபேவரட் லாங்குவேஜ் டாட் கீஸ் பிரிண்ட் எஃப் ஹாய் நேம் டைட்டில், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. எல்லாத்தையுமே நம்ம வந்து லூப் பண்ணி இங்கே போடுறோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த லூப் பண்ணிகிட்டே இருக்கும் போதே நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், ஓகேங்களா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட், லூப் பண்ணும் போதே நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். இஃப் அந்த நேம்ஸ் எடுக்கும் போது அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தவங்க லிஸ்ட் வச்சுருக்கேன், ஃபிலிப் அண்ட் சாரா, இவங்க வந்து இருந்தாங்கன்னா, ஓகேங்களா. இஃப் நேம் ஃபிலிப் அண்ட் சாரா இருந்தாங்கன்னா, நேமில் இருந்தாங்கன்னா அவங்க நேம் மட்டும் ஸ்பெஷலாக எடுத்து நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஃபேவரட் லாங்குவேஜ் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃபேவரட் லாங்குவேஜ் நேம்னா வேரியபிளை நான் உள்ளே கொடுக்குறேன். அப்போது வந்து இப்போ ஃபிலிப் வந்துச்சுன்னா ஃபிலிப் போயிட்டு என்ன வரும், ஃபேவரட் லாங்குவேஜ் ஃபிலிப்புக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, பைத்தன் இருக்குது. ஃபேவரட் லாங்குவேஜ்குள்ளே சாரா போயிடுச்சுன்னா என்ன வரும், அதுக்குள்ளே என்ன வந்து இருக்குது, என்ன வந்து வேல்யூ இருக்குது, சி இருக்குது. ஸோ அதான் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ எனக்கு என்ன வந்து ஹாய் ஜென், ஹாய் சாரா, சாரா ஐ சி யூ லவ் சி, ஓகே. அண்ட் யூவர்ட் அண்ட் ஃபிலிப் ஐ சி யூ லவ் பைத்தன். இஸ் தட் கிளியர்? புரியுதா? யப், ஓகே. Priscilla, I have one doubt. Who's that? Hindu here. Hindu. Yeah, yes. I just want to know, like, items of போடுறீங்க இல்லையா, அந்த items of இல்லாம வேற ஏதாவது யூஸ் பண்ணலாமா, இல்ல items of பத்தி இருக்கா? Sorry. So display key and value. இது ஃபங்க்ஷன், இது வந்து ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷன், இது வேரியபிள் இல்லை, இது ஃபங்க்ஷன், இது மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ நான் லூப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு வேரியபிளாக இருக்கும்போது இந்த கீஸ் நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. அதாவது வெறும் நான் கீஸ் மட்டும் லூப் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஐம் யூஸிங் கீ அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் வேறு என்ன ஐட்டம் நான் இங்கே கொடுக்கல, ஐட்டம்ஸ் இல்லாமல் பண்ணலாம். ஐட்டம்ஸ் மேலே கொடுத்துருந்தேன், ரைட்டா. இதில் கொடுக்கும், இதில் அது இங்கே பார்த்துருந்தோம். ஆமாம், இது வந்து அதோட மெத்தட். இப்போ நம்ம வந்து இப்போ டிக்ஷனரியில் ரெண்டு கீஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டுத்தையும் லூப் பண்ணோம்னா ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணணும் அண்ட் we have to put items, okay? Okay, thank you. Next பாப்போம். இப்போ இங்க பாருங்க, the favorite languageல இவ்வளவு பேர் இருக்காங்க. if Erin not in the favorite language dot key, ஓகேங்களா. அதாவது favorite language குள்ள Erin இல்லனா, இப்போ இங்க பாருங்க, if Erin not in the favorite language print please take our poll. புரியுதா? இப்போ Erin இருக்காரா, இல்ல, ஓகே, ப்ளீஸ் டேக் அவர் போல் அப்படி வருது. இப்படியே நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் நாட், தோஸ் ஆர் நாட் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓகே. அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ, லைக் கீஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலேயும் இருக்கலாம். அண்ட் தென் சார்ட்டட், இதில் எப்படி நம்ம சார்ட் பண்ணுறது பார்ப்போம் டிக்ஷனரிஸில். ஃபார் நேம் இன் சார்ட்டட், ஓகேங்களா. ஃபார் நேம் இன் சார்ட்டட் ஃபேவரட் லாங்குவேஜ்
டாட் கீஸ் நான் கொடுத்துருக்கேன். எடுக்கிற வேல்யூஸை இப்போ நான் லூப் பண்ண போகிறேன். நான் லூப் பண்ணும்போது எனக்கு சார்ட் பண்ணி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். தட்ஸ் இட். நான் பிரிண்ட் பண்ணுறேன். யுவர் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் போல் அண்ட் ஜென், ஃபிலிப், சாரா ஒரு ஆர்டரில் எனக்கு பிரிண்ட் ஆகுது. இஸ் தட் கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லூப்பிங் த்ரூ வேல்யூஸ் சொல்லணும். கீஸ் மட்டும் பார்த்தோம்ல, வேல்யூஸ் பார்க்குறோம். இப்போ வேல்யூஸில் அதே போல் தான் ஃபார் லாங்குவேஜ் அண்ட் ஃபேவரட் லாங்குவேஜ் சொல்கிறோம். டாட் வேல்யூஸ்னு கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல கீஸுக்கு சொன்ன மாதிரி இங்கே வேல்யூஸ் இல்லாமல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வி ஷுட் திங்க் கீஸுக்கு இந்த வேல்யூ இல்லாமல் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு கீ மட்டும் பிரிண்ட் ஆகுது. அண்ட் அதே போல் நான் இங்கேயும் வேல்யூஸ்னு ஒரு எதுவுமே போடாமல் போட்டோன்னா அது வந்து கீக்கு தான் அசோசியேட் ஆகும். கரெக்டாக ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் வந்து கீக்கு செட் ஆகிடுச்சு. திருப்பி நான் அதே ஃபார்மேட்டை யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இங்கே வந்து நான் வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஒரு வேரியபிள் எந்த வந்து வேரியபிள்குள்ளேருந்து நம்ம எடுக்க போகிறோமோ அண்ட் தென் டாட் வேல்யூஸ் கொடுத்தோன்னா இப்போ லெட் மீ பிரிண்ட் திஸ். உங்களுக்கு எல்லாமே வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். பைத்தன், சி, ரஸ்ட், பைத்தன். இப்போ எல்லா வேல்யூமே எனக்கு லைனாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் லுக் அட் திஸ் செட். ஓகேங்களா? செட்டுன்ற ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த செட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ரிமூவ் ஆல் த டூப்ளிகேட்ஸ். ஓகே, இப்போ லெட் மீ ரன் திஸ். சி திஸ் சி பைத்தன் ரஸ்ட். இப்போ ஆல்ரெடி பைத்தன் இருக்கிறதுனால செட் என்ன பண்ணுன்னா அதுக்குள்ளே இருக்கிற டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிவிடும். இஸ் தட் கிளியர்? இது வரைக்கும் ஓகேவா? டன். ஸோ we are going forward for the next topic. நெஸ்டிங் பார்க்க போகிறோம். மல்டிபிள் டிக்ஷனரிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ். ஓகே, okay, so aliens. Okay, look at this. Alien 1, alien 2, alien 3 ன்னு சொல்லிட்டு alien 0, alien 1, alien 2, color green 0.5, color yellow 0.10, color red 0.15. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்னா மல்டிபிள் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரி இல்லை, நிறைய டிக்ஷனரிஸ் இருக்குது. ஸோ ஏலியன்ஸ் இப்போ எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? ஏலியன் 0, 1, 2 இப்படி பிரிண்ட் பண்ணாலுமே எனக்கு லைனாக எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். அண்ட் இதையும் நான் வந்து என்ன பண்ணலாம்? லூப் பண்ணலாம். ஃபார் ஏலியன் அண்ட் ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் ஏலியன் ஏலியன்ஸ் அப்படின்னா இதுதான் ஏலியன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது உள்ள லூப் பண்ணிச்சுன்னா அகைன் எனக்கு என்ன ஆகும்னா நார்மலாக ஆஸ் யூஷுவல் போல் இட் வில் பிரிண்ட் லைக் திஸ். ஓகேங்களா? இஸ் தட் ஓகே? அண்ட் வி ஆர் கோயிங் டு another ஒரு ஸ்மால் கேம் லைக் ஹவ் இட்ஸ் கோயிங் டு ஒர்க் அப்படின்றத பார்ப்போம். லெட்ஸ் யூஸ் திஸ். ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, செக் திஸ். ஸோ ஏலியன்ஸ் சொல்லிட்டு ஒரு எம்டி லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏலியன்ஸ் சொல்லிட்டு எம்டி லிஸ்ட். we are going to make 30 aliens, green aliens கிரியேட் பண்ண போகிறோம். என்ன ஏலியன்ஸ் கிரியேட் பண்ணுவோம்? 30 green aliens. ஆனால் நான் 30 டைம் எழுத போகிறதில்ல. ஆனால் how it's going to write இங்கே பாருங்கள். அதனால தான் நான் ரேஞ்ச் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? ரேஞ்ச் சொல்லி கொடுத்தோம். ஃபார் ஏலியன் நம்பர்ன்றது இட்ஸ் நியூ வேரியபிள் இன் ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபார் வேல்யூ இன் ரேஞ்ச் 1,5 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். யூ ஷுட் ரிமெம்பர் தட். For value in range 1,5 இப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். கரெக்டாக? I've taught you this. print என்ன கொடுக்கணும்? print value இப்படி கொடுத்தோன்னா 1 to 5 எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? ரைட்டா? ஸோ இப்போ அதே தான் இங்கே ரேஞ்ச் இப்போ நான் 1 to 5 கொடுத்தனால இது வந்து 1லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. அதே போல் நான் எண்டிங் பாயிண்ட்டோ இல்லை எதுவுமே கொடுக்கல, ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கலாமே 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ரைட்டா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்? ஃபார் ஏலியன் இன் ரேஞ்ச் 13 கொடுத்துட்டேன். ஓகேங்களா? 13 கொடுத்துட்டேன். ஆனால் நான் என்ன கொடுக்கலன்னா பிரிண்ட் வேல்யூ நான் கொடுக்கல. 1 2 3 4 நான் கொடுக்கல. பிரிண்ட்டு 1 2 3 4 நான் கொடுக்கல. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? ஒரு வேல்யூ என்ன க்ரியேட் பண்ணுறேன்? நியூ ஏலியன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி கலர்ஸ் க்ரீன் 0.5 ஸ்பீட் ஸ்லோன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஏலியன்ஸ், இந்த ஏலியன்ஸோட அப்பேண்ட் பண்ண இந்த நியூ ஏலியன்ஸை. ஓகேங்களா? இப்போ 30 டைம்ஸ் க்ரியேட் பண்ண போது எதை க்ரியேட் பண்ண போகுதுன்னா இந்த தான் லைக் கலர்ஸ் க்ரீன் 0.5 இதுதான் இதுதான் பண்ண போகுது. பண்ணி என்ன பண்ண போகுதுன்னா இந்த லிஸ்ட்டு, இது நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் ஆக போகுது. ஓகே, இந்த லிஸ்ட்டாக இதுக்குள்ளே ஆட் ஆக போகுது. இஸ் தட் கிளியர்?
and then for alien and aliens ஓகேங்களா இது உள்ளதை நான் லூப் பண்ண போகிறேன். லூப் பண்ணி print alien நான் லூப் பண்ணுறேன். print பண்ணும்போது this is like normal நான் print டாட் 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 கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. print aliens கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 மட்டும் print பண்ணிட்டு ஓகேங்களா. and also I've given the total numbers of aliens. okay, let me run this. ஓகே இப்போ இங்கே என்ன வந்திருக்கு 1 2 3 4 5 வாட்டி அண்ட் டாட் டாட் இந்த கொடுத்த டாட் 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 அண்ட் டோட்டல் நம்மளுக்கு 30 தான் வந்திருக்கு. ஆனால் லைக் என்னென்னா இட் இஸ் லைக் நான் 5 மட்டும் தான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இஃப் ஐ ஆஸ்க் தட் டு பிரிண்ட் 29 நாட் 29 ஒரு 28 வரைக்கும் ஸோ இட் வில் பிரிண்ட் ஆல் எவ்ரி திங் ஓகேங்களா. காட் இட்? இஸ் தட் கிளியர்? ஓகே தென் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இது எப்படி நம்ம அப்டேட் பண்ணலாம், சேஞ்ச் கலர் பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள் ஃபார் ஏலியன் ரேஞ்ச் 13 கொடுத்துட்டேன். கலர் இதெல்லாமே அப்போ 30 டைம்ஸ் வந்து இதே லிஸ்ட்டை 30 வாட்டி அடிக்குது ஓகேங்களா. அடிச்சுட்டு அப்பேண்ட் பண்ணி நான் பண்ணுறது இந்த ஏலியன் லிஸ்ட்டுக்குள்ளே போட்டுருக்கு. அண்ட் ஃபார் ஏலியன்ஸ் ஃபஸ்ட் 3 மட்டும் எடு. இஃப் த கலர் வந்து க்ரீனாக இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட் 3 எல்லோவாக மாற்றிடு அப்படின்ற ஓகேங்களா. அப்புறமா அதுக்கு பாயிண்ட் வந்து 10 செட் பண்ணிடு ஓகேங்களா. இப்போ இங்கே பாயிண்ட் எவ்வளோ இருக்குது 5 இருக்குது, அது பாயிண்ட் 10 மாற்றிடு. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் திருப்பி என்ன பண்ணுறது, திருப்பி அதை மாறினதுக்கு அப்புறமா திருப்பி செக் பண்ணணும். எல்லோவாக இருந்துச்சுன்னா திருப்பி க்ரீனாகவே மாற்றிட்டு அதை பாயிண்ட் 15 மாற்றிடுன்றேன் ஓகேங்களா. தென் ஃபார் ஏலியன்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 5 மட்டும் பிரிண்ட் பண்ணு. பிரிண்ட் ஏலியன்ஸ் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் லென்த் நான் கொடுக்குறேன். ஓகே வாய்ஸ் கேட்குதில்ல? எஸ் ஃபைன். லெட் மீ ரன் திஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே க்ரீனாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட் என்ன, ஏன்னா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கும்னா க்ரீன் ஆயிருக்கும் ஓகேங்களா. க்ரீன்லேருந்து எல்லோ ஆயிருக்கும், 10 மாறி இருக்கும். ஆனோன்னு திருப்பி இது இஃப் கண்டிஷனில் இருக்குது, எல்லோவில் இருக்குது அப்படின்றதுனால எல்லோலேருந்து மாறி க்ரீனாக மாறி இருக்கும், க்ரீனாக மாறி 15 மாறி இருக்கு. புரியுதுங்களா? இஸ் தட் கிளியர்? ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே குட். ஓகே தட்ஸ் குட். அண்ட் லிஸ்ட் இன் டிக்ஷனரி எப்படி நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே அண்ட் pizza. So pizza இப்போ வந்து என்னென்னா the list in dictionary. ஸோ pizzaன்னு ஒரு வந்து என்ன பண்ணுறோன்னா we are taking a dictionary. crust வந்து திக்காக இருக்குது, டாப்பிங்ஸ் வந்து மஷ்ரூம் ஆர் எக்ஸ்ட்ரா சீஸ். இப்போ வந்து லிசன் கேர்ஃபுல்லி. இப்போது இந்த வேல்யூஸ்குள்ளே நம்ம என்ன செட் பண்ணுறோன்னா we are inserting the list. காட் இட்? இப்போ நம்ம வந்து ஒரு கீயோட ஒரு வேல்யூ தான் இருந்துச்சு. இப்போ ஒரு கீயோட என்ன இருக்குது, ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் let me show this. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீயோட எனக்கு எவ்வளோ இருக்குது, எக்கச்சக்க வேல்யூ இருக்குது, ஒரு லிஸ்ட்டே இருக்குது. கேன் யூ see this? This is our real life example, right? ஸோ அதே தான் இப்போ ஒரு கீயோட எனக்கு எவ்வளோ இருக்குது, ஒரு லிஸ்ட்டே இருக்குது, ரைட்டா. இப்போது this is my dictionary அசோசியேட் ஆகிருக்கு, ரைட். இப்போ நான் பிரிண்ட் சொல்கிறேன், பிரிண்ட் கொடுத்துட்டு your ordered pizza crust pizza ஓகேங்களா. and with the following toppings, your following toppings is toppings அப்படின்னு தான் கொடுக்குறேன் ஓகேங்களா. டாப்பிங்ஸ் அவங்க crust எப்படி கொடுத்துருக்காங்க, திக்குன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு you have ordered a thick crust pizza with the following toppings. you have ordered a thick crust ஓகேங்களா. திக்குன்றது இந்த வேல்யூ வந்து உட்காந்துருக்கு. pizza the following toppings, for toppings in pizza அப்படின்னு டாப்பிங்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபார் டாப்பிங் இன் பீட்ஸா டாப்பிங் ஓகேங்களா. பீட்சான்றது இதோட வேரியபிள், டிக்ஷனரி வேரியபிள். அதுக்குள்ளே இருக்க வேல்யூ கீ இருக்குது, கீக்குள்ளே இருக்க வேல்யூ தான் நம்ம லூப் பண்ணுறோம். இஸ் தட் கிளியர்? ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபேவரட் லாங்குவேஜஸ் ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபேவரட் லாங்குவேஜ் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜென்னுக்கு வந்து என்னென்ன ஃபேவரட் லாங்குவேஜ் ஷீ செலக்டிங் 1 or 2 மேலே செலக்ட் பண்ணுறாங்க. சாரா, ஈவர்ட், ஃபிலிப் 1 or 2 மேலே செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே தென் என்ன பண்ணுறேன், ஃபார் நேம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அண்ட் ஃபேவரட் லாங்குவேஜ் டாட் ஐட்டம் ரெண்டுத்தையும் லூப் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் நேம் டாட் டைட்டில், நேம் எல்லாமே டைட்டில் நான் கொடுக்குறேன். அண்ட்
இது உள்ள என்ன இருக்குது, ஒரு கீயோட லிஸ்ட் இருக்கிறதுனால நான் அப்படியே பிரிண்ட் பண்ண முடியாது. அதனால இந்த லிஸ்ட்டை நான் லூப் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஒரு லூப், this is called nesting. ஓகேங்களா? ஃபார்க்குள்ளே இன்னொரு ஒரு ஃபார் லாங்குவேஜ் டாட் இன் லாங்குவேஜஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னா print language. ஓகேங்களா? இது என்ன பண்ணும், லிசன் கேர்ஃபுல்லி. ஃபார் நேம்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் ஃபேவரட் லாங்குவேஜ் டாட் ஐட்டம். இது உங்களுக்கு புரியுது ரைட்டா? இது கீஸ் அண்ட் வேல்யூஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணும். இப்போ லூப் பண்ணுது, கீஸும் வேல்யூஸும் எடுத்து. இப்போ என்ன பண்ணும், ஃபேவரட் லாங்குவேஜ்குள்ளே போகும். இது அதோட கீ வேல்யூஸ் எடுத்துரும். கீ எடுத்தோடனே பிரிண்ட் நேம் டாட் டைட்டிலில் ஜென் வந்து டைட்டிலில் போட்டு ஃபேவரட் லாங்குவேஜஸ் ஆர் அப்படின்னு எடுக்கும். எடுத்துட்டு இது லிஸ்ட் இல்லை, இதை நம்ம லூப் பண்ணி தானே போட முடியும். லாங்குவேஜ் டெஸ்ட் தானே நம்ம வேரியபிள் கொடுத்துருக்கோம். அப்போது இது நத்திங் பட் இது எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஓகே languages is equal to இது இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? நம்ம லூப் பண்ணும்போது இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்படி ஸ்டோர் ஆகிருக்கும் பைத்தன் ரஸ்ட் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டாவது இப்போ வந்து இதுதான் வந்து வேல்யூவாக ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த நேம் லாங்குவேஜஸ். ஓகேங்களா? இது என்னென்னு கொடுத்துருக்கோம், கீஸ் அண்ட் வேல்யூஸில். இது கீஸ் அண்ட் வேல்யூஸ் கரெக்டாக? இது கீ, இது என்னது, நத்திங் பட் வேல்யூ கரெக்டாக? கீஸ் அண்ட் வேல்யூஸ். அப்போ இந்த வேல்யூஸ் என்னவா இருக்குது, லிஸ்ட்டாக சேவ் ஆகிருக்கும் கரெக்டாக? இப்போ இந்த கீஸ் எடுத்துருக்கோம், ஜென்னுக்கு பக்கத்தில் வேல்யூஸ் இப்படி இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, இப்போ அதை லூப் பண்ணணும் கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறது, லாங்குவேஜ் இன் லாங்குவேஜஸ்ன்னு கொடுத்து லூப் பண்ணுறேன். ரைட்? கேன் யூ சி? அப்போ தான் ஒன்றுக்கா இப்படி தான் நடக்கும். அப்போ இருக்கிற வந்து ஜென்ஸ் ஃபேவரட் லாங்குவேஜஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்ட் அண்ட் பைத்தன் வருது. ஏன் இந்த டேப் கொடுத்ததுனால நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அழகாக நீட்டாக வருது. அண்ட் நான் கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்கேன், டேப் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் ஸ்டார்ட் வித் ஒரு சிங்கிள் ஸ்பேஸில் தான் ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருக்கேன். நான் முடியும் போது கொடுக்கல, ஸ்டார்ட் பண்ணும் போதே கொடுத்துட்டேன். அதனால் எனக்கு இங்கே இருக்குது. நான் முடியும் போது கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு கீழே ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, I hope I'm making sense. The last problem, we are finishing the class today. Last sum. Okay, கொஞ்சம் அப்படியே தூங்குறவங்களாம் அப்படியே கொஞ்சம் தட்டி அப்படியே எழுச்சிக்கோங்க. கன்ஃபியூஸ்டாக இருக்கிறவங்களாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே அலர்ட்டுக்கு வாங்க. ஒரு வாட்டி ஒரு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரீட் கொடுத்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஏன்னா போங்க, லைக் யூ கேன் கோ இன் எனி வெப்சைட் ப்ரௌசிங்கில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிளிக் லைக் டிக்ஷனரிஸ்னா தே வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். நான் சொல்லி கொடுத்ததை விட அதிகமாக பார்ப்பீங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் இருக்கும். லேர்ன் லாட். It is not, you should not stop here. That is what I would say. ஓகே, நீங்கள் கற்றுக்கிறது லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ஸ் லைக் அ 5%. தட் இஸ் ரியாலிட்டி. 5 or 10% ஆஃப் கோடிங் வேர்ல்ட் ஆர் வாட் எவர் இருக்கும். யூ ஷுட் கோ ஆஃப்டர் தட். லைக் அட்வான்ஸாக படிக்கணும்னா யூ ஷுட் கோ லைக் ஏஐ இன்ஜினியரிங், எம்எல் இன்ஜினியரிங், இந்த மாதிரிலாம் போகணும். இல்லை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி லைக் அனலிஸ்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஏர்ன் மணி குயிக் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் யூ கேன் கோ ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, இஃப் யூ நீட் அவர் ஹெல்ப், we are having these kind of courses, data analyst, business analyst for 6 months. ஏஐ இன்ஜினியரிங்லாம் பண்ணணும்னா கண்டிப்பாக 1 year தேவைப்படும். டெடிக்கேட்டடாக 1 year பண்ணிங்கன்னா அதுதான் பூமிங். தட் இஸ் யோர் ஃபியூச்சர். யூ கேன் ஐம் டெல்லிங் யூ, யூ கேன் succeed, like you can achieve, you can do great things using those tools. நிறைய டூல்ஸ்லாம் கற்றுப்பீங்க, நிறைய பார்க்கலாம். அண்ட் ஆட்டோமேஷன்ஸும் அதிலே உள்ளே வந்துடும். ஸோ you can able to automate எல்லாமே. You can automate all the things, stuffs like automation, like எப்படின்னா we'll use Selenium, like using Selenium பைத்தனோட சேர்ந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, ஒரு எக்ஸல் லைக் ரிப்பீட்டிங் த நம்பர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புறது லூப்பில், தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஃபார் தட் யூ நீட் டு கோ ஃபார் த அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ், 1 year கோர்சஸ், 6 month கோர்சஸ், 3 months கோர்சஸ். அட்லீஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு பட்டுன்னு ஒரு ஜாப் வேணும்னா 1 week கோர்சஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி லைக் வெறும் பவர் பிஐ சீக்வல்லாம் கற்றுக்கோங்க. அண்ட் அது மட்டும் கற்றுக்கிறது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகேங்களா, நான் வந்து போகிறேன், லைக் நான் வந்து ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறேன், ஓகேங்களா, கன்சிஸ்டண்ட்டாக நான் பார்க்குறேன் அப்படி நீங்கள் பார்த்துட்டு பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிறைய வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது. லைக் லீட் கோட், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லாம் போய்ட்டு இப்போ சீக்வல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் ஒரு உங்களோட ரேங்க் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். ஸ்கோர்டு இவ்வளோ காம்படிஷனில் நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சீக்வலில் அப்படின்றது. இப்போ கோடிங்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து யூ ஷுட் ஷோ. அப்போ அது லிங்க்டின்ல உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆகும்போது தான் ஹையர் பண்ணுறவங்க பார்த்து, ஸோ இஃப் யூ ஹேவ் அ குட் மார்க்ஸ்
ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து உங்களுக்கு ஹையரிங் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஓகே, இஃப் யூ நீட் ஆல் த கைடன்ஸ் லைக் இஃப் யூ நீட் ப்ராப்பர் கைடன்ஸ், ஒரு டீச்சர் கூட இருந்து எப்படி நான் இப்போ நான் கைட் பண்ணுறனோ அதே மாதிரி தேவைப்படுதுன்னா McZeal is doing all these courses. You all are welcome there. Okay, you can learn there. Okay, fine. So if you want more details, I will say I'll send you all the brochures to you all. Just go through it wherever. Okay, not only McZeal, you can if you can study by your own, you can study by your own. ஓகேங்களா, எனக்கு சப்போர்ட் தேவையில்ல, I can study by your own. Yes, you can study by your own. நிறைய புக்ஸ் படிப்பீங்கன்னா take a technical book, and also you have kind of surprising news after the end of the session. Okay, நிறைய புக்ஸ் படிப்பீங்கன்னா புக்ஸ் படிங்க, லைக் டெக்னிக்கல் புக்ஸ் படிங்க. ஓகேங்களா, டெக்னிக்கல் புக்ஸில் படித்து கூட கற்றுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு ஒரு டெப்த்தான நாலேஜ் கொடுக்கும். இட் இஸ் லைக் யூ ஆர் பெயிண்டிங் இட். ஓகேங்களா, ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கிறத விட I would say like if you take a book, if you read the book, if you're learning, like it is like you're painting your own picture, you're painting your own future. That is what I would say. Like it is like depth இருக்கும். நீங்கள் ஒரு great paintingsலாம் போய் பாருங்களேன், there is a lot of layers இருக்கும், layers of paintings இருக்கும், ரைட். ஸோ அதில் ஒரு டெப்த் இருக்கும், ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கிடைக்கும். அண்ட் யூ கேன் ப்ரௌட்லி யூ கேன் சே hey, I have finished these kind of books, the proper books, talking. ஸோ உங்களோட லாங்குவேஜ், உங்களோட ஹோல்டு, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாமே மாறும். நீங்கள் ஒரு லெக்சர் லைக் கேட்டுட்டு ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு 10 hours 30 hours வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் பேசுறதை விட ஒரு புக்கை படித்து நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பேசும்போது you can do a lot. And if you want the book suggestions also, I will provide the suggestions like என்னென்ன புக்ஸ் படித்தா என்னெல்லாம் கற்றுக்கலாம். ஃபார் SQL படிக்கிறதுக்கு என்ன புக்ஸ் இருக்குது, Python படிக்கிறதுக்கு என்ன புக்ஸ் இருக்குது. If you have that much of patience, that much of strength, yes, you like that is good, really good, really appreciable. Okay, then last time முடிக்க போறோம். Okay, so look at this users. Einstein அப்படின்றது இப்போ இங்கே என்ன இருக்குன்னா டிக்ஷனரிக்குள்ள டிக்ஷனரி இருக்குது. Can you see the beauty? Okay, டிக்ஷனரிக்குள்ள டிக்ஷனரி இருக்குது. யூசர்ஸ் Einstein, ஓகேங்களா, அதுக்குள்ளே ஒரு டிக்ஷனரி இருக்குங்களா. இப்போ யூசர்ஸ்னு ஒன்று, யூசர்ஸ்குள்ள ஒரு டிக்ஷனரி. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்ல, இங்கே இருக்குல்ல, இது எல்லாமே அப்படி தான். இப்போ வந்து என்னென்னா ஃப்ரீ பைதான் கிராஷ் கோர்ஸ் சர்டிஃபிகேட் நேம் கலெக்ஷன்ஸ், இது வந்து ஒரு வேரியபிள். ஓகேங்களா, இந்த வேரியபிள்குள்ளே டிக்ஷனரிஸ் இருக்குது. இந்த டிக்ஷனரிஸ்குள்ளே ஹவு இட் இஸ் கனெக்டட். இப்போ ஒன்றும் ஒரு டிக்ஷனரியாக கனெக்ட் ஆகிருக்கு, ஒரு நேமாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஒரு வேல்யூஸ், இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு கீ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு கீ, ஒரு வேல்யூ. கரெக்டாக அப்படி தான் செட் ஆகிருக்கு, ரைட்டா. அப்போ இந்த டிக்ஷனரிக்குள்ளே இது ஒரு டிக்ஷனரியாக கனெக்ட் ஆகிருக்கு, ரைட். ஸோ யூசர் நேம் இது வந்து என்னென்னா ஒரு வேரியபிள். ஓகேங்களா, இந்த வேரியபிள்குள்ளே Einstein அப்படின்ட்டு இது இன்னொரு வேரியபிளாக இருக்குது, ஒரு கீயாக இருக்குது. ஓகேங்களா, அந்த கீ இருக்குது. இந்த கீயோட வேல்யூ என்னவா இருக்குன்னா அதுவே ஒரு கீஸ் அண்ட் வேல்யூஸாக இருக்குது. Can you understand? ஓகே, இது வேரியபிளுக்குள்ளே டிக்ஷனரி இருக்குது. டிக்ஷனரிக்குள்ளே ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும் கீஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படி தானே ஸ்டார்ட் ஆகும். இப்போ எனக்கு கீ தான், அந்த வேல்யூ என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா அதுவே ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்குது. அவ்வளோதான். என்னோட வேல்யூ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நேம் இது ஒரு கீ, சப் கீன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ, சப் கீ ஒரு வேல்யூ, சப் கீ ஒரு சப் வேல்யூ, இது எல்லாமே சேர்த்தா ஒரு வேல்யூ அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இது எப்படி நான் லூப் பண்ணுறது, ஒரு டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரிக்கு எப்படி லூப் பண்ணுறதுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணோம், கீஸ் அண்ட் வேல்யூஸை லூப் பண்ணணும், கரெக்டாக. இப்போ இந்த வேல்யூவே ஒரு டிக்ஷனரியாக இருக்கும்போது இப்போது டிக்ஷனரி எப்படி நான் யூஸ் பண்ண, திருப்பி அதுக்கு ஒரு கீஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குது, கரெக்டாக. இட் இஸ் லைக் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அந்த பெரிய பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே 2 பாக்ஸ் இருக்குது. கேன் யூ இமேஜின் பண்ண முடியுதா? ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, ஏன்னா லெட்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணால் ஐ கேன் சி இன்னொரு பாக்ஸ் இருக்குங்களா, அண்ட் இந்த பாக்ஸில் இருக்கிற இன்னொரு 2 பாக்ஸ் இருக்குது குட்டி குட்டியாக. ஐ ஹேவ் டு ஓப்பன் இட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் ஹவ் த டிக்ஷனரி இஸ் லைக் தட். ஓகேங்களா, ஸோ இப்போ எப்படி நான் லூப் பண்ணலான்றதை பாருங்கள். அண்ட் தென் அது போல் 2 கீஸ் இருக்குது, இல்லை 2 கீ தான் இருக்குது. வேல்யூ எப்படி இருக்குன்னா டிக்ஷனரியாக இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் யூசர் நேம், யூசர்ஸில் ஃபார் யூசர் நேம் யூசர் இன்ஃபோ. ஓகேங்களா, யூசர் நேம் யூசர் இன்ஃபோ. ஸோ யூசர் நேம் இது யூசர் இன்ஃபோ இன் யூசர்ஸ் டாட் ஐட்டம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கீஸையும் வேல்யூஸையும் லூப் பண்ணுறேன். கீஸ்க்கும் வேல்யூஸ்க்கும் 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ பிரிண்ட் யூசர் நேம் மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஏன்னா யூசர் நேம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இப்போது ஃபுல் நேம் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் நேம். ஓகே, யூசர் இன்ஃபோ. இப்போ யூசர் இன்ஃபோ ஒரு டிக்ஷனரி தானே, கரெக்டாக. யூசர் இன்ஃபோ ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன். ஓகே,
user info last அப்படின்னு நான் கொடுக்குறேன். Okay, user info last. Okay, and then location is equal to user info location அப்படின்றத நான் கொடுக்குறேன். Just I'm taking the value. Okay, value எடுத்து paste பண்ணுறேன். Nothing more than that. இப்போ இப்படி தான் நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியிருந்தோம், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்னுட்டு அவ்வளோதான் பண்ணுறோம். அண்ட் தென் யூசர் இப்போ லொக்கேஷன் தனியாக கொடுத்து யூசர் இன்ஃபோ லொக்கேஷன் நான் கொடுக்குறேன். யூசர் இன்ஃபோ அப்படின்றதுல என்ன உட்காருன்னா இந்த வேல்யூஸ் உட்காருது. ஓகேங்களா? இந்த வேல்யூக்கு நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் யூசர் இன்ஃபோ அப்படின்ட்டு. அப்போ இது என்ன ஆகும்னா தனி டிக்ஷனரி எப்படி ஆகும்னா user info wait, yeah, write it here, user info. So இதுக்குள்ள இந்த values போய் உட்காரும். Okay, okay, so now see this. So இப்படி தான் இருக்கும் யூசர் இன்ஃபோ இஸ் ஈக்குவல் டு இப்படி இந்த வேல்யூஸ் போய் இப்படி போய் உட்காந்துருக்கும் இந்த வேரியபிள் கூட. ஓகே, ஸோ உட்காந்தோடனே என்ன ஆகுதுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி எடுப்போம், யூசர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தா மெயின் வரப்போகுது, யூசர் லாஸ்ட் கொடுத்தா கியூரின்னு வரப்போகுது, யூசர் லொக்கேஷன் கொடுத்தா வரப்போகுது. அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன், எப்படி வந்து பார்ப்போம். யூசர் நேம் ஏ ஐன்ஸ்டீன், ஃபுல் நேம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், லொக்கேஷன் பிரின்ஸ்டன், எம் கியூரி, மேரி கியூரி, பாரிஸ். இஸ் தட் கிளியர்? You got it? Purida? Do you have any doubts from this chapter? All clear? Right. So we'll post the recorded session of this class. 1 hour தான் class போகுது. Actually சொல்லணும்னா 1 hour தான் போகுது. Okay. So don't get tired. அதே இதோட ரிமெம்பர் யோசிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்குங்க. ஓகே, நேம்ஸ் மட்டும் போடுங்க அட்டெண்டன்ஸ்க்காக. And people, I request you all, that is those who have didn't give Google review, kindly go and give us a Google review. Some people நான் வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் போட்டே இருந்திருப்பேன். அதாவது நான் இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் எல்லாருக்கும் சென்ட் பண்ணுறது போயிட்டே இருந்திருக்கும். போட்டவங்க ஓகே, போடாதவங்க ப்ளீஸ் கைண்ட்லி டேக் அ மினிட் அண்ட் ட்ரை டு கிவ் அஸ் அ ரிவ்யூ. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே போட்டுட்டீங்க. நான் இது எஸ் எல்லாரும் போட்டாச்சு. ஸோ if there is anyone, I think like yeah, Kirtana, Ajay, yes, Kirtana, Ajay, you can Ajay la no podala Google review. Yes, ma'am. Yes, take a minute, Ajay. If you want, like possible, like whatever you feel, you give us a review. Manikandan, okay, try everyone. So your reviews are like boosting me. When I see that, okay, good, I'm doing good, like that, it is really like encouraging me. When I see that review, it makes me feel really okay, I'm doing something good, it's making me feel proud about myself. That is what like this kind of self motivation
and doing something, getting appreciation. It's like we need it, no? Whatever we do, like we need some kind of appreciation. That is the thing, it will make us to move forward. So yes. So your positivity, your positive energy, your appreciation is like it's making me to move forward, making me to do a lot of things. I'm planning a lot. Yeah. Thank you so much. So everyone name போட்டுட்டீங்கன்னா you can leave the meet. Yes, thank you so much. Thank you all. Good night.